ஒரு முறை வந்து ராமவர தோட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்குறதுக்கு தினமும் கூட்டம் கூடுற அந்த ரசிகர்கள் கூடிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு தொண்டர் வந்து பாதுகாப்பை மீறி உள்ளே புகுந்து ஓடி வந்து எம்ஜிஆர் காலில் விழுறாரு. அவர் வந்து அவர் பாதுகாப்பாளர்கள் தூக்கி விட்டுட்டு என்னன்னு கேட்டோன்னா அழுதுகிட்டு இருக்காரு. அப்போது ஐயா இந்த மாதிரி உங்களோட உதவியாளர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லி என்கிட்ட ஒரு 40,000 வாங்கிட்டாருயா, நான் கேட்டால் திருப்பி கொடுக்கலையா, வேலையும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட வந்து சொல்கிறார். எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம். கோட்டைக்கு போகிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அவர்கிட்ட முதல்ல அட்ரஸ் வாங்குங்கன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் அவரை அனுப்பி வச்சிடறாரு. கோட்டைக்கு போகிறதுக்குள்ளே இந்த தகவல் வந்து கலைஞருக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து சட்டசபையில் வந்து அதை கேட்குறாரு. உங்களோட உதவியாளர் வந்து அரசு பணி வாங்கி தரதா சொல்லி 40,000 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கி ஏமாற்றிருக்காரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு. எம்ஜிஆர் எந்திரிச்சு ஆமாம் அவர் வாங்கியிருந்தார், அந்த உதவியாளரை நான் வந்து கண்டித்து அவரை வேலையை விட்டு நீக்கிட்டேன், பாதிக்கப்பட்டவருக்கு என் பணத்தை வந்து அதிகமாக திருப்பி கொடுத்துட்டேன், கூட சேர்த்தும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நேரடியாக அந்த பதிலை எதிர்கொள்கிறார். ஸோ இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்த அடுத்த செகண்ட் எதிர்க்கட்சி தலைவருக்கு கலைஞருக்கு வந்து இந்த விஷயம் போகுது அப்படின்னா, ஒரு அரசு நிலத்தை எடுத்து வெளியே ஒரு நடிகைகளுக்கு கொடுத்து பத்திரப்பதிவு செய்து கொடுக்கும் பொழுது அது எப்படி வந்து கலைஞருக்கு தெரியாமல் இருக்கும்?